Hi students, so welcome to production support demo session. So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னா என்ன, ஐடில ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா அதுக்கு முதல்ல ஐடில என்ன ஃபங்க்ஷன், ஐடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஓகே, அப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அதை சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரெக்குயர்மெண்ட்டை கேதர் பண்ணுவாங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணி அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து கொண்டாந்து எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ணுவாங்க. டிசைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு அப்ளிகேஷன் லைவுக்கு வந்துடும். இந்த லைவுக்கு வந்த அப்ளிகேஷனை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்போர்ட் கொடுக்கணும். தட் இஸ் நத்திங் பட் ஏ சப்போர்ட் ஆக்டிவிட்டி. சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்க ஒரு அப்ளிகேஷன்ல ஏதாவது எனக்கு ஒரு இஷ்யூ வருது, இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க, டெய்லி இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான் வந்து அதை பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஓவரால் பிக்சர் அபவுட் த ப்ரொடக்ஷன் சப்போர்ட். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டு டெக்னாலஜி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கலா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்த தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டு புல் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு எஸ்கியூஎல்ங்கிற கொரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுதணும். தட் இஸ் நத்திங் பட் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து லினக்ஸ். இந்த லினக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நமக்கு ஒரு சர்வர் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வளர்ந்துருக்கும். இங்க வைடா வந்து பண்ணது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ஸ்க்காக காஸ்ட்டுக்காக இதுக்கெல்லாம் வந்து இந்த ரீசன்ஸ்னால இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கனால லினக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ லினக்ஸ் கமாண்ட்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பா எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஹை லெவல் பிக்சரை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ நமக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கலாம், அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாம போகலாம், இல்ல ஏதாவது ஒரு டேப் ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ அப்போ நம்ம தான் வந்து என்னங்கிறத பார்த்து ட்ரிபிள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். டேட்டா பேஸ்ல சம்டைம்ஸ் இஷ்யூ வரலாம். ஓகே, டேட்டா பேஸ்ல வந்து எனக்கு ஃபைலுக்குள்ள இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ்ல ஃபுல் ஆகாம இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர நம்ம ட்ரிபிள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங். இது ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ஷன்ல முக்கியமான ரோல். இந்த சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங் நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஒரு சில டாஸ்க் எல்லாம் டிஃபால்ட்டா டெய்லி பேசிஸ்ல ரன் ஆகிற மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் பண்ணி வச்சதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஷெட்யூல் பண்ணதை ரன் ஆகாம இருக்குதா, ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எல்லா யூசர்ஸும் வந்து நம்ம மெயிலுக்கு தான் வந்து இமெயில் போடுவாங்க. அப்போ இமெயில் பாக்ஸை கரெக்டா மானிட்டர் பண்ணும். ஓகே, எந்த இமெயிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நமக்கு அலர்ட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூ வரத முன்கூட்டியே வந்து தெரிய வைக்கிறதுக்கு அலர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அலர்ட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணும். ஸோ மானிட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி. அப்போ ஒரு இஷ்யூவை ட்ரபிள் ஷூட் பண்றதும் நம்ம ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்குள்ள தான் வரும், நம்மளோட ரோல்ஸ்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ண இஷ்யூவை, விச் மீன்ஸ் ட்ரபிள் ஷூட் பண்ண இஷ்யூவை நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத பண்ணி வைக்கணும். எதுக்குன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, அதே மாதிரி நம்மளோட இஷ்யூ ஸ்டேட்டஸ், அதே மாதிரி நம்மளோட இஷ்யூ வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத யூசர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வால்விங் இந்த டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். நமக்கு அப்ளிகேஷன்ல புதுசா ஏதாவது ரிலீஸ் போகுது அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்ல
ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீமோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டிஆர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டிஆர் டெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நமக்கு பேக்கப் சர்வர் இருக்கும். அந்த பேக்கப் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிக்குவோம், இது கரெக்டா வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல்குள்ள வந்து வருது. ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல்ல நம்ம ப்ராசஸ் வைஸ் தான் நம்ம பண்ணுவோம். நமக்கு என்ன ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஐடிஐஎல் ப்ராசஸ்ங்கிறத ஒன்று ஃபாலோ பண்றோம். இந்த ஐடிஐங்கிறது என்னன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ப்ராசஸை வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கரெக்டான டைம்ல கரெக்டான காஸ்ட்டை யூஸ் பண்ணி, ஓகே, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கிறது இப்படி அப்படிங்கறத இந்த ப்ராசஸ் சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போனது ஐடிஎஸ்எம். ஸோ ஐடிஎஸ்எம்ங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸை எப்படி வந்து பண்ணது எஃபெக்டிவா வந்து பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நிறைய டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்றோம். அது என்னென்ன டூல்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல் டெவலப்பர் டூல். எஸ்கியூஎல் டெவலப்பர் டூல் அப்படிங்கிறது எனக்கு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கு, குட்டி கான்ஃபிகரேஷன் டூல் அப்படிங்கிறது எனக்கு லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கு, அலர்ட்டிங் சிஸ்டம்ஸ், ஒரு இஷ்யூ வருதுன்னா முன்கூட்டியே வந்து பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடிஆர்எஸ் ஜீனியஸ், டைனாட்ரேஸ், கிரஃபானா இந்த டூல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆட்டோசிஸ். ஆட்டோசிஸ் அப்படிங்கிறது ஜாப் மானிட்டரிங் டூல். ஸோ நான் சொன்னேன் ஒரு சில டாஸ்க்லாம் நம்ம ஷெடியூல் பண்ணியிருப்போம், அந்த ஷெடியூல் பண்றதெல்லாம் ஆட்டோசிஸ் டூல் மூலியமா ஷெடியூல். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் டெவாப்ஸ் டூல்ஸும் வந்து பார்ப்போம். ஸ்ப்ளங்க் லாக் வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு ஸ்ப்ளங்க் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஜென்கின்ஸ் பார்ப்போம். இந்த ஜென்கின்ஸ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா சிஏசிடி பைப்லைன் மூலியமா டெப்ளாய் பண்ணலாம். நம்ம கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து போனது டாக்கர். ஓகே, டாக்கர் பேசிக்ஸ், டாக்கர் கண்டெய்னர்ஸை பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சர்வீஸ் நவ். சர்வீஸ் அல்ல நம்ம டிக்கெட்டிங் ட்ராக்கிங் டூல். ஓகே, சர்வீஸ் நவ், ஜீரா. இந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பா வந்து பணம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல பேசிக்ஸ் ஆஃப் டெவலப்ஸ் டூல்ஸும் நமக்கு வந்து பண்ணது கவர் பண்றாங்க. ஓகே, ஸ்ப்ளங்க், ஜென்கின்ஸ், டாக்கர், இது எல்லாமே நம்ம வந்து பண்ணது கவர் பண்ணோம். அண்ட் ஆல்சோ த கிரஃபானா. ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் வந்து பண்ணாது நம்ம கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர்ல மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் தான், குளோபல் ஆர்கிடெக்சர். அந்த குளோபல் ஆர்கிடெக்சரை பத்தி நம்ம வந்து இன்டெப்தா வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் செஷன். ஸோ அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இதோட ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார் இருக்கும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ திஸ். இந்த ஸ்கோப் வந்து பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனை சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். ஓகே, போதுங்க சார் இந்த அப்ளிகேஷன் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து புது விஷயத்த கொண்டு வர வேண்டாம், இருக்கிற வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் போகட்டும் அப்படின்னா டெவலப்பரோட ஸ்கோப்பு குறையலாம், டெஸ்டரோட ஸ்கோப்பு குறையலாம், இம்ப்ளிமெண்டேஷன் டீமுக்கு வேலை இல்லாம போகலாம். ஆனா இந்த அப்ளிகேஷன் வந்து வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்கணும். அப்ப இந்த சப்போர்ட் அப்படிங்கறது வந்து என்னைக்குமே வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. நாங்க சப்போர்ட் அப்படிங்கிறது சார் திடீர்னு இந்த டெக்னாலஜி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, சோ நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். முன்னெல்லாம் மோனோலித்திக் அப்ளிகேஷன்ஸா இருந்துச்சு, இப்ப மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸா வந்துருச்சு. அப்ப நம்ம மைக்ரோ சர்வீஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முன்ன நார்மல் வந்து டாம்கேட் கண்டெய்னர்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ டாக்கர் கண்டெய்னர் இருந்துச்சு, டாக்கர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு லெவல் வந்தாச்சு, இப்போ நான் நெக்ஸ்ட் சுவிட்ச் ஓவர் ஆகும், எனக்கு ரோட் மேப் வந்து பண்ணது சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரோட் மேப் என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பிகம் அ டெவாப்ஸ் கன்சல்டன்ட் ஆர் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல உங்களுக்கு ஆன் பிரிமிஸ் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆல்சோ த கிளவுட் பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இது எல்லாமே நானே கவர் பண்ணிடுவேன். நீங்க உள்ள போய் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு பேசிக்கா வந்து ஓவரால் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டெவாப்ஸ் கன்சல்டன்டா நீங்க போகலாம்.
அந்த டெவாப்ஸ் கன்சல்டன்டா போறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஜென்கின்ஸ், ஸ்ப்ளங்க், ஆன்சிபிள், டெராஃபார்ம், கிரஃபானா, கிட் இது எல்லாமே தேவை. அதுல நம்ம வந்து இப்போ வந்து ஃபியூ டூல்ஸ் ஜென்கின்ஸ், ஸ்ப்ளங்க், கிரஃபானா, பேசிக்ஸ் ஆஃப் டாக்கர் இது எல்லாமே நம்ம இங்கேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ஆர் அசூர் டெவாப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைலி பெய்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களோட பே வந்து இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் முடிச்சு நீங்க டெவாப்ஸ் வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பேவும் வந்து இருக்கும். ஓகே, I hope this session is useful for everyone. So thank you all.